இதுதான் வந்து பிளாஸ்மா அடுப்பு. எலக்ட்ரிசிட்டிய பயன்படுத்தி சமைக்கக்கூடிய வித்தியாசமான முறைகள்ல இதுவும் ஒண்ணு. வழக்கமா நம்ம பார்த்திருக்கக்கூடிய அடுப்பு வந்து இண்டக்ஷன் இல்ல இன்ஃப்ராரெட் அந்த மாதிரி இருக்கும். இண்டக்ஷன் அப்படின்றது கீழ இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட குடுக்கும். ஸோ அது வந்து மேல அந்த பாத்திரத்துல ஒரு ஹீட்ட வந்து ஜெனரேட் பண்ணி அது மூலமா சமைக்கும். அதே இன்ஃப்ராரெட் அப்படின்றது அதிலேயே வந்து காயில்ஸ் இருக்கும். அந்த காயில்ல உருவாகக்கூடிய ஹீட் மூலமா சமைக்கும். ஆனா இந்த பிளாஸ்மா அடுப்பு அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமானது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேஸ் லைட்டர்லாம் இருக்கு இல்லையா? அத நம்ம ஹார்டா பிரஸ் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் வர்றதுக்கான காரணம் அதுல உருவாகக்கூடிய ஹை வோல்டேஜ். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஹை வோல்டேஜை கொடுக்கும்போது அது அங்க இருக்கக்கூடிய காற்றை அயனைஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க்கை வந்து உருவாக்குது. இந்த ஸ்பார்க் கண்டினியூஸா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அதை தான் நம்ம பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஸோ இங்கேயும் வந்து அந்த சின்ன சின்ன துளைகளுக்கு இடையில ஹை வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹை வோல்டேஜ் ஸ்பார்க்கா பிளாஸ்மாவா மாறுது. ஸோ அந்த பிளாஸ்மாவை ஒரு ஃபேன் மூலமா அவங்க மேல் நோக்கி அடிக்கிற மாதிரி செய்யறாங்க. அதுதான் அந்த பாத்திரத்துல ஹீட்டை வந்து உருவாக்குது. என்னதான் இது அருமையான டெக்னாலஜியா இருந்தாலும் கூட இது ஒரு உருப்படாத மாடல். ஏன்னா இது தலையை சுத்தி மூக்க தொடர கதை தான். எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி எஃபிஷியன்ட்டா சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிறதுலே சிறந்தது வந்து இண்டக்ஷன் மெத்தட் தான். ஏன்னா அதுல தான் லாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த விதமான மீடியமும் கிடையாது. அந்த கொடுக்கக்கூடிய பவர் டைரக்டா அந்த பாத்திரத்திலேயே வந்து ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். ஆனா இங்க அது ஒரு பிளாஸ்மாவை ஜெனரேட் பண்ணணும், அதுக்கு ஹை வோல்டேஜை கொடுக்கணும், அந்த பிளாஸ்மாவை மேல் நோக்கி அடிக்கிற மாதிரி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அந்த சட்டிக்கு கொடுக்கும். அப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து 70 to 75% தான் இருக்கும். கேஸோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் தான். ஆனா இண்டக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. இதோட அட்வான்டேஜா சொல்லக்கூடியது இண்டக்ஷன் மாதிரி குறிப்பிட்ட பாத்திரங்களை தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றது கிடையாது. எல்லா பாத்திரங்களையும் பயன்படுத்தலாம். ஏன்னா நெருப்பு தான் வருது அப்படின்றதுனால. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து சீக்கிரமாவே அதிக டெம்பரேச்சர் அடைய முடியும். 1000 டிகிரில இருந்து 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த நெருப்போட ஹீட் வந்து இன்ஸ்டன்டா ரைஸ் ஆகும். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதோட விலை 45,000 ரூபாய் கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. அதே கமர்ஷியலா பயன்படுத்துறது அப்படின்னா 80,000 90,000 அந்த மாதிரி போகுது. பரவாயில்லையே, அந்த அடுப்பை காடுகளிலேயே சேல் பண்றாங்க. லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா அங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க.